வணக்கம். வித்யாவின் தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி, காலையில் செஞ்ச சப்பாத்தி மீதமாகிருச்சுன்னா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை டின்னராகவோ ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாங்க. கொத்து சப்பாத்தி. இந்த கொத்து சப்பாத்தி செய்கிறது ரொம்ப சுலபங்க, ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். இதுக்கு வீட்டில் இருக்க பொருள் வச்சு தாங்க நம்ம செய்ய போகிறோம். 3 சப்பாத்தி நான் எடுத்திருக்கேன். இந்த 3 சப்பாத்தி டின்னருக்கு செய்கிறதா இருந்தால் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பெரிய சைஸில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் சின்ன சின்னதாக எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்தை தகுந்தபடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தாங்க. ஆல்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் வரும். பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா வேகட்டும். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தியில் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போங்க, அதனால் பார்த்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். சிக்கன் மசாலா இல்லாட்டினா மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. முட்டை அதிகமாகவும் ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். இப்போ நிறைய செய்கிறதா இருந்தால் நிறையா முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒருத்தருக்கு அளவுக்கு 1 முட்டை, அதனால் 2 பேர்த்துக்காக 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 3 சப்பாத்திக்கு 2 முட்டை போதுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் முட்டை நல்லா தெரியும். உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப பொடியாயிருங்க. அப்போ காரத்தை தகுந்தபடி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பிச்சு வச்சுருந்தா சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாங்க. சப்பாத்தி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சப்பாத்தியும் மசாலாவும் எல்லாம் ஒன்றா ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த தக்காளி இருக்க தண்ணியும் அதுக்கப்புறம் முட்டையும் போதுங்க. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க. பிச்சு போட்ட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னராக செய்யலாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எவ்வளோ ஈஸியாக நம்ம டின்னர் ரெசிப்பியும் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியும் 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வித்யாவின் தமிழ் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். கீழே இருக்க ஆல்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. காட் பிளஸ் யூ. நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம்.